ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. தக்காளி சாதம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னதான் குக்கரில் தக்காளி சாதம் வச்சாலும் டைரெக்டாக தக்காளி சாதம் கிளறின மாதிரி வரவே வராதுங்க. ரைஸ் மட்டும் நீங்கள் உதிரியாக குக்கரில் வச்சுட்டு டைரெக்டாக தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். நான் எப்பவுமே கலந்து தான் சேர்ப்பேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன், மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. அப்படியே எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகும். கூட நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டேன். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க. கூடவே பொடியாக நறுக்கி வச்ச 2 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். எப்போவுமே நீங்கள் பிரியாணி, தக்காளி சாதம், கிரேவி எது செய்கிறதா இருந்தாலும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வராமல் நீங்கள் கிரேவியோ இல்லை பிரியாணியோ செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். குட்டி தக்காளியாக 5 தக்காளி நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 4 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இந்த தக்காளியை வதக்கி விட போகிறோம். இப்படி நீங்கள் மூடி வைக்கிறதுனால தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக பாருங்கள் வெந்துருச்சு. முக்கியமாக சிம்மில் வச்சு மூடி வைங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவன கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விடலாம். இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நான் அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ இதையும் 10 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைங்க. இதை நல்லா அப்படியே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ திறந்துடலாம். இது மாதிரி தக்காளி சாதம் நம்ம வதக்கி விட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறத விட இது மாதிரி வதக்கி விட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வடித்த சாதமோ இல்லை குக்கரில் செஞ்ச சாதமோ இது மாதிரி உதிரியாக இருக்கட்டும். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா பாசுமதி ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது மாதிரி உதிரியாக நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் ரொம்ப குலைவாக போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா ஸ்பைஸாக வேணும் அப்படின்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து தாளிச்சிருக்கோம். அதோட வாசனை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கடலை நெல்லை தாளிச்சிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம நெய் ஊற்றி இதை நல்லா பரட்டி விடலாம். பாருங்கள், பசு நெய் மேலாப்பில் ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் நேரடியாக தக்காளி சாதம் வைக்கிறத விட இது மாதிரி கலந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோவிலெல்லாம் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுங்க. அப்போ அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட கண்டிப்பாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா தூவிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க முந்திரி பருப்பு, இந்த தக்காளி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக அப்பளம் வடகம் வச்சு பிக்கிள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் தக்காளி சாதம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.